அப்சர்வேஷன் நோட் 80 பேजेस நோட் அப்சர்வேஷன் நோட் போட சொல்லிருக்கேன். இப்போ அதுல டிஃபரண்ட் பேஜ்ல உங்களோட நேம் எழுதுறேன். அடுத்த பேஜ் எடு, இந்த பேஜை விட்டுருங்க. அதுக்கும் அடுத்த பேஜ் எடுத்துக்கோங்க. இந்த சைடு லெஃப்ட் சைடு 4 சைடு மார்ஜின் போட்டுக்கோ, ரைட் சைடு வந்து ஆர்டினரி மார்ஜின் போட்டுக்கோங்க. எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 1 அப்படின்னு எழுதுறேன். மேல வந்து ஃபர்ஸ்ட் பிராக்டிகல் எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 1ல ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட் அப்படின்னு உன்னோட புக்ல பேஜ் நம்பர் 335ல இருக்கு. பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ் அப்படின்னு மட்டும் ஹெட்டிங் எழுதினா போதும். எழுதிட்டு கீழே ஃபர்ஸ்ட் புக்ல கொடுத்திருக்கிற மாதிரி எய்ம், அடுத்தது எய்ம் எழுதி முடிச்சிட்டு to determine the weight of an object using the principle of moments அப்படின்னு எய்ம் எழுதிட்டு அடுத்த டாபிக் புக்ல இருக்கிற மாதிரி apparatus required எழுதுற. என்னென்ன apparatus அங்க கொடுத்திருக்காங்களோ அதை எழுதுங்க. அடுத்தது 1 2 3 எல்லாம் வேண்டாம். third one procedure எழுதி அதுல ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க புக்ல இருக்கிறது அப்படியே அந்த 5 பாயிண்ட்ஸ் எழுதிருங்க. இது எல்லாமே உங்களோட நோட்ல ரைட் சைடு தான் இருக்கணும். ரைட் சைடு தான் இந்த எய்ம், அப்பேரட்டஸ், ப்ரொசீஜர் எல்லாம் ரைட் சைடு இருக்கணும். இப்ப லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா அந்த எய்ம் எழுதுறதுக்கு நேரா அந்த லெஃப்ட் சைடுல டயக்ராம் போடணும். புக்ல இருக்கு பிரின்சிபல் ஆஃப் மொமெண்டோட டயக்ராம். இப்படி இந்த ஷேப்ல வச்சு இந்த சைடு இப்படி திருப்பி வச்சு இப்படி டயக்ராம் போடுங்க. ஃப்ரண்ட் பேஜ் சரியாயிடும். அடுத்த பேஜ் திருப்பி அடுத்த பேஜ்ல இதே லெஃப்ட் சைடு வந்து டேபிள் காலம் போடணும். அதுக்கான ரீடிங்ஸ் நம்ம அடுத்த கிளாஸ்ல நான் கொடுக்குற எல்லா ரீடிங்ஸும் இப்ப எல்லா ப்ரொசீஜரும் மட்டும் எழுதி வைங்க. அப்சர்வேஷன் நோட் 80 பேजेस நோட்ல எழுதி எடுத்துட்டு வாங்க. சோ ஃபர்ஸ்ட் பேஜ்ல எய்ம் எழுதுவீங்க, apparatus, ப்ரொசீஜர் எழுதிட்டு லெஃப்ட் சைடு வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல டயக்ராம் போடணும். அடுத்த பேஜ் திருப்பி அதுல டேபிள் காலம் போடணும். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சிடும். இப்ப இங்க எய்ம் ப்ரொசீஜர் இந்த இடம் பத்தல அப்படின்னா அடுத்த பேஜ் திருப்பி அதே ரைட் சைடு தான் ப்ரொசீஜர் கண்டினியூஷன் பண்ணணும். ரிசல்ட் வந்து கீழே எழுதணும். அப்ப ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு 2 பேஜ் வரும். ஓகேவா? இங்க ப்ரொசீஜர் கண்டினியூஷன், கீழே ரிசல்ட் எழுதணும். இங்க வந்து டேபிள் காலம் போட்டுக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது அடுத்த பேஜ் ஒரு பேஜ் திருப்பி அந்த பேஜை எம்டியா விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கும் அடுத்த பேஜ் எடுத்து செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பேஜ் நம்பர் 336 ஒரு பேஜ் நடுவுல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் நடுவுல ஒரு பேஜ் ஃப்ரீயா இருக்கட்டும், விட்டுருங்க. அடுத்த பேஜ்ல செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 2 அப்படின்னு போட்டது. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா focal length of convex lens அப்படின்னு ஹெட்டிங் எழுதினா போதும். செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் அதுக்கும் அதே மாதிரி எய்ம் இங்க கொடுத்திருக்க மாதிரி எய்ம், apparatus required, procedure அப்படின்னு எழுதணும். இப்ப அதுல ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேராகிராஃபா பெருசா கொடுத்திருக்காங்க. நான் வந்து அதை மினிமைஸ் பண்ணி பாயிண்ட் வைஸ் கொடுக்கறேன். இப்ப அதை டிக்டேட் பண்றேன், எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் மெத்தட். இப்ப ப்ரொசீஜர் அப்படின்னு எழுதிட்டு அதுல ஃபர்ஸ்ட் மெத்தட் டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் மெத்தட் அப்படின்னு ஹெட்டிங் எழுதிக்கோங்க. இப்ப நீங்க இதுல எழுதுற அந்த எய்ம், apparatus, procedure இது எல்லாமே பிளாக் பென்ல எழுதணும், பிளாக் ரீஃபில்ல எழுதணும். இது எல்லாமே கீழே எழுதுறது மட்டும்தான் ப்ளூ ரீஃபில் எழுதணும். ஹெட்டிங் எப்பவுமே have to write in black refill. இப்ப ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றேன், எழுதிக்கோங்க. The convex lens is made to face FACE. The convex lens is made to face a distant object and the clear image of the object is obtained on the white screen. This is first point. The convex lens is made to face a distant object and the clear image of the object is obtained on the white screen. Second point. The distance between the lens and the screen gives the focal length of the convex lens. இது second point. மொத்தம் distant object மெத்தட்ல பாத்தீங்கன்னா 2 பாயிண்ட் தான். சோ இப்ப 2 பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்த ஹெட்டிங் UV மெத்தட் அப்படின்னு ஹெட்டிங் பிளாக் பென்ல எழுதிக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் the convex lens is mounted 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 on the stand and placed in front of an
illuminated wire gauze. ILLUMINATED. Illuminated wire gauze. GAUZE. Second point. The screen placed on the other side of the lens is adjusted to get a clear image. Third point. The distance between the lens and the object is measured as U centimeter. U centimeter, and the distance between lens and the screen is measured as V centimeter. Once again, third point, the distance between the lens and the object is measured as U centimeter, and the distance between lens and the screen is measured as V centimeter. Next, fourth point. Two values of U are chosen between F and 2F. The lens to get a clear enlarged image, and the two values of U are chosen beyond 2F of the lens to get a clear diminished image, and these values are tabulated. அவ்வளவுதான். இப்போ distant object methodல 2 பாயிண்ட் பார்த்தோம். UV methodல மொத்தம் 4 பாயிண்ட்ஸ். இத மட்டும் நீங்க ரைட் சைடு எழுதி ஃபர்ஸ்ட் பேஜ்ல டயகிராம் போட்டுக்கோங்க. அடுத்ததுல டேபிளர் காலம் எம்டியா போடுங்க. நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட் ஒரு பேஜ் எம்டி ஸ்பேஸா விட்டுட்டு எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 3 டிட்டர்மினேஷன் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி பேஜ் நம்பர் 337 டிட்டர்மினேஷன் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. இப்போ அதுலயும் மேல அப்ஜெக்டிவ் அப்படின்றது நீ அப்ஜெக்டிவ்னு எழுதவனா ஏன்னு எழுதிக்கோ. அடுத்தது அப்பாரட்டஸ் எழுதிக்கோ. ஃபார்முலா இருக்கு. அடுத்தது சர்க்யூட் டயகிராம் லெஃப்ட் சைடு போடணும். அது கீழே ப்ரொசீஜர்ல ஒரு 9 பாயிண்ட் கொடுத்திருப்பாங்க. அந்த 9 பாயிண்டோ 10 பாயிண்டோ அதை அப்படியே கவுண்ட் பண்ணி ஃபுல்லா ரைட் சைடு எழுதிருங்க. லெஃப்ட் சைடு 2 டேபிளர் காலம் இருக்கு. 2 டேபிளர் காலமும் அப்படியே எம்டியா போட்டு வைங்க. கால்குலேஷனும் ரீடிங்ஸும் அப்புறம் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இதோட பிசிக்ஸ் 3 எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பிரின்சிபல் ஆஃப் மூமென்ட், செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் கான்வெக்ஸ் லென்ஸ், தேர்ட் ஒன் டிட்டர்மினேஷன் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. ஓகேவா? 3 எக்ஸ்பெரிமெண்ட் இப்ப ப்ரொசீஜர் எழுதியாச்சு. அடுத்தது ஒரு 2 பேஜ் ஸ்பேஸ் எம்டியா விட்டுறீங்க. அடுத்தது கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்ப கெமிஸ்ட்ரி பாருங்க பேஜ் நம்பர் 339. அதுல ஹெட்டிங் பாத்தீங்கன்னா 2 லைன் இருக்கு. அவ்வளவு ஃபுல்லா எழுத வேண்டாம். வெறும் எக்ஸோதெர்மிக் ஆர் எண்டோதெர்மிக் அப்படின்னு எழுதினா போதும். ஹெட்டிங் எக்ஸோதெர்மிக் ஆர் எண்டோதெர்மிக் அப்படின்னு ஹெட்டிங் எழுதிட்டு எய்ம், பிரின்சிபல், apparatus, ப்ரொசீஜர் எல்லாமே ரைட் சைடு நோட்டோட ரைட் சைடு. நான் ரைட் சைடுனா என்னன்னு தெரியல அப்படிங்கறத இப்ப இப்படி இருக்குன்னா உன்னோட ரைட் சைடு இந்த சைடு ப்ரொசீஜர் எழுதுறோம். இந்த லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா டேபிளர் காலம் போடணும். லெஃப்ட் சைடு டேபிளர் காலம் போடணும். இந்த ரைட் சைடுல ப்ரொசீஜர் முடிச்சதுக்கு அப்புறம் கீழே ரிசல்ட் எழுதிட வேண்டியதான். இப்ப கெமிஸ்ட்ரி மட்டும் புக்ல நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ரிசல்ட் டேபிளர் காலமும் புக்ல நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்றேன். இப்ப ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பாருங்க. சாம்பிள் A B இருக்கும். டெம்பரேச்சர் பிஃபோர் அடிஷன் ஆஃப் சாம்பிள். அந்த பிஃபோர் அடிஷன்ல 25. இப்போ பிஃபோர் அடிஷன் ஆஃப் இப்ப சாம்பிள் A பிஃபோர் அடிஷன்ல 25, ஆஃப்டர்ல 49. இங்க சாம்பிள் B இதுவும் அதே 25, 90. இங்க டெம்பரேச்சர் இன்க்ரீஸ். கீழ வந்து டெம்பரேச்சர் டிக்ரீஸ். புக்ல நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன்ல 25 ல இருந்து 49 டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. செகண்ட்ல 25 ல இருந்து 19 டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ ரிசல்ட்ல நீங்க என்ன எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் from the inference made the dissolution of sample A is like exothermic. அடுத்தது B is endothermic. அப்படியே புக்ல ஆன்சர் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறமா நோட்ல காப்பி பண்ணிக்கோங்க.
இது 4th எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது 5th எக்ஸ்பெரிமெண்ட். அதே மாதிரி ரைட் சைடு எய்ம், பிரின்சிபல், மெட்டீரியல்ஸ், ப்ரொசீஜர் எழுதிட்டு லெஃப்ட் சைடு டேபிளர் காலம் போடுறோம். இப்போ டேபிளர் காலத்துல ரீடிங்ஸ் என்னன்றத உங்களோட புக்ல நோட் பண்ணிக்கோ. இப்போ ஃபர்ஸ்ட் சீரியல் நம்பர் 1, amount of salt is added 25 grams first. Observation la salt dissolved. இந்த இடத்துல last unsaturated. Inference la அடுத்தது second one. ஆல்ரெடி இருக்கிற அதே சொல்யூஷன்ல 25 ஓட plus 11 gram add பண்றோம். salt dissolved னு எழுதிக்கோ. saturated. அடுத்தது third one. இதே 36 ல 25 plus 11 plus 1 gram. திருப்பி 1 gram add பண்றோம். salt undissolved. super saturated. அப்படின்னு சொல்லி எழுதிட்டு கீழே ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா from the above observation it is inferred that the amount of salt required for saturation is 36 gram அப்படின்னு ரிசல்ட்ல எழுதிடணும். இதுதான் 5th எக்ஸ்பெரிமெண்ட். இத கரெக்ட்டா நோட் பண்ணிக்கோங்க புக்ல. அடுத்தது 6th எக்ஸ்பெரிமெண்ட் பாத்தீங்கன்னா அப்படியே எழுத வேண்டியதான். இதுல டேபிளர் காலம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படியே எய்ம், பிரின்சிபல், மெட்டீரியல்ஸ், ப்ரொசீஜர் எழுதிட்டு ரிசல்ட் வரைக்கும் அப்படியே எழுதிருங்க. இதுல நோ டேபிளர் காலம். அடுத்தது 7th ஆசிட் ஆர் பேஸ் அப்படின்னு ஹெட்டிங் எழுதினா போதும். இப்ப அதுலயும் எய்ம், மெட்டீரியல்ஸ், அந்த பிரின்சிபல் இது வரைக்கும் ரைட் சைடு எழுதுங்க. இப்ப ப்ரொசீஜர் கொடுத்து ஒரே டேபிளர் காலமா கொடுத்திருக்காங்க. அதை நீ என்ன பண்ணணும்னா 2 டேபிளர் காலமா பிரிச்சு எழுதணும். ஒரே டேபிளர் காலமா ஆசிடுக்கும் பேஸுக்கும் சேர்த்து ஒரே டேபிளர் காலமா கொடுத்திருக்காங்க. இப்ப அத நீங்க எழுதும் போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பாருங்க. take 5 ml of test solution in your test tube and add a few drops of phenolphthalein in it அப்படின்னு எழுதிட்டு அப்சர்வேஷன்ல ஃபர்ஸ்ட் A மட்டும் என்ன கொடுத்திருக்காங்க, no change in color அப்படின்னு ஒண்ண மட்டும் எழுத, ஏவ மட்டும் எழுதி no change in color na presence of acid. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அப்படியே இங்க எழுதணும். அடுத்தது ரெண்டாவதுக்கும் இது ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன்னுக்கும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அப்படியே அங்க கொடுத்திருக்கதை எழுதுறேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் உள்ளத எழுதணும். சொல்யூஷன் டர்ன் pink in color அப்படின்னு எழுதுறேன். presence of acid. அடுத்தது தேர்டும் அதே அந்த கொடுத்திருக்கிற எக்ஸ்பெரிமெண்ட் எழுதிட்டு brisk effervescence ஃபர்ஸ்ட் மட்டும் உள்ளதை எழுதினா போதும். ஃபர்ஸ்ட் டேபிளர் காலம் brisk effervescence occur. அதே presence of acid. இப்ப இத ஒரு டேபிளர் காலமா போட்டுக்கிறீங்க. அடுத்தது ரெண்டாவது டேபிளர் காலம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அதே தான் எழுதணும். இங்கே எழுதுனது A மட்டும் எழுதியிருக்கோம். அடுத்தது என்ன பண்ணணும், இந்த A வை எழுதாத B மட்டும் எழுதணும். இப்ப நோ சேஞ்ச் இன் கலர் கீழே என்ன இருக்கு, சொல்யூஷன் டர்ன்ஸ் பிங்க் இன் கலர். அதை இங்க எழுதிட்டு பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட்க்கு பதிலா பேஸ். அதே மாதிரி அடுத்தது ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட் அப்படியே எழுதிட்டு சொல்யூஷன் டர்ன் yellow in color அப்படின்னு எழுதி பிரசன்ஸ் ஆஃப் பேஸ். அடுத்த தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் எழுதி no brisk effervescence எழுதி presence of base அப்படின்னு சொல்லி எழுதணும். இந்த 7 எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கான ப்ரொசீஜர் உங்களோட அப்சர்வேஷன் நோட்ல கிளியரா இருக்கணுமா, அழகா கிளியரா எழுதி ஸ்கூலுக்கு வரும்போது எடுத்துட்டு வாங்க. டேபிளர் காலம் ஃபில் பண்றது, பிசிக்ஸுக்கான டேபிளர் காலம் ஃபில் பண்றது நம்ம இங்க எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சுட்டு ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? டோன்ட் ஃபர்கெட். தேங்க்யூ.